எனக்கு தலைப்பு, நானே தந்து கொண்ட தலைப்பு, வெறுப்பை வேறறு. ஏன் இந்த தலைப்பை நான் நாடினேன் என்று யோசித்தபடி இருக்கிறேன். மனித வாழ்க்கை என்பது மகத்தான வரம். இந்த வாட்ஸ்அப் என்கின்ற செயலியில் எனக்கு ஒரு செய்தி வந்தது. வாழ்க்கையை கொண்டாடுங்கள். கொண்டாடுவதற்கு ஏது இருக்கிறது என்று பார்க்கிறீர்களா? வாழ்க்கை இருக்கிறதே, அதனாலேயே கொண்டாடுங்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது. வாழ்க்கையை எத்தனை பேர் கொண்டாடுகிறோம்? இந்த வினாடியினுடைய மிக உன்னதமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் தோழமைகளே. இந்த வினாடியின் மிக மிக உன்னதமான விஷயம் எது என்றால், நேற்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 1200 கோடி மக்களில் 5 லட்சம் பேர் உயிரோடு இல்லை. இதோ நீங்களும் நான் உயிரோடு இருக்கிறோம். இந்த ஒரு விஷயம் போதாதான் நாம் கொண்டாடுகிறோம். உயிருடன் வாழ்தலே கொண்டாடுவதற்கான விஷயம் என்று எப்பொழுது நமக்கு புரியும்? நாங்கள் பெரம்பலூருக்கு உள்ளே நுழைகின்ற பொழுது பார்க்க கிடைக்காத காட்சிகள் எல்லாம் எனக்கு காண கிடைத்தது. அந்த டோல் இருக்குல்ல, அங்க ஒரு இயக்கத்தை சார்ந்த, ஒரு ஆன்மீக இயக்கத்தை, மத இயக்கத்தை சார்ந்த ஒருவர் பகவத்கீதையை வைத்துக் கொண்டு எல்லோரிடத்திலும் விற்றுக் கொண்டிருந்தார். தமிழகம் இதற்கு முன் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கண்டதே இல்லை. தெருவில் இருக்கிறார்கள், கொண்டு வந்து விற்றுக் கொண்டிருக்கிறார். ஆனால் என்னிடத்தில் ஏற்கனவே அந்த புத்தகம் இருக்கின்ற காரணத்தினால் மட்டும்தான் நான் அதை வாங்கவில்லை. இல்லை என்றால் அதை கண்டிப்பாக நான் வாங்கியிருக்கேன். புத்தகம் தானே. வாசலுக்கு வந்து கொடுக்கின்ற பொழுது யார் வேண்டாம் என்று சொல்லுவார்? இப்பொழுதெல்லாம் அப்படித்தான் வருகிறார்கள். அடுத்த முறை நீங்கள் கூட ஒவ்வொருவருடைய வீடுகளுக்கும் சென்று இந்த புத்தகத்தின் விழாவை நடத்தவும் வாசலுக்கு வந்து இருக்கிறார். பகவத்கீதையில் ஒரு செய்தி வருகிறது. நான் அதை பார்த்துக் கொண்டே கடக்கின்ற பொழுது ஒரு விஷயம் என் முன்னால் என் நினைவிற்கு வந்தது. பகவத்கீதையில் வரக்கூடிய ஒரு விஷயம் என் நினைவிற்கு வந்தது. ஒருவன் இறந்து போகிறான். கடவுள் ஒரு பெட்டியோடு அவன் முன்னால் வந்து நிற்கிறார். இந்த பெட்டியில் என்ன இருக்கிறது தெரியுமா என்று அவனை பார்த்து கேட்கிறார். என் உயிரா என்று கேட்டான் அவன். கடவுள் சொன்னார், இல்லை, அது என்னுடையது, என்னை வந்து சேர்ந்து விட்டது. இந்த பெட்டிக்குள் இருப்பது உன்னுடையது. என்ன இருக்கிறது இந்த பெட்டியில்? நான் சம்பாதித்த செல்வமா? இல்லை, அது இந்த உலகத்திற்குரியது. விட்டு விட்டு வந்து விட்டாய். என் புத்தியா, என் கல்வியா? இல்லை, அதுவும் விட்டு விட்டு வந்து விட்டாய். என் மனைவி மக்களா? இல்லை, அது உன் இதயத்திற்குரியது. அதையும் விட்டு விட்டு வந்து விட்டாய். என் நட்பா? இல்லை, அதுவும் அங்கேயே விட்டு விட்டு வந்தாய். பின் எதுதான் இதில் இருக்கிறது என்று நான் பார்க்க விரும்புகிறேன் என்றவுடன் பெட்டியை திறந்து காட்டினார் கடவுள். உள்ளே ஒன்றுமே இல்லாததா என்னுடையது என்று கேட்டால், இல்லை, இதற்கு முன்னால் இருந்தது, இப்பொழுது அது தீர்ந்து போனது என்று கடவுள் சொன்னாராம். அப்படி என்ன இருந்தது என்று அவன் கேட்டான். கடவுள் சொன்னார், உனக்கு என்று நான் அளித்த அந்த வினாடிகள் இந்த பெட்டியில் நிறைந்து இருந்தது. இதோ அது தீர்ந்து போனது. மனிதனுடைய உன்னதமான ஒரு வரம் எது என்றால், இறைவனோ இயற்கையோ நமக்கு அளித்திருக்கக்கூடிய மாபெரும் வரமான இதோ இந்த வினாடிகள். இந்த வினாடிகளை நாம் எப்படி கழிக்கிறோம் என்பதுதான் நம்முடைய சொர்க்கமும் நரகமும் அடங்கி இருக்கிறது. மனதிலே வெறுப்பலைகளை சுமந்து கொண்டு, முன்னால் இருக்கின்ற மனிதர்களை அவமரியாதை செய்து கொண்டு, மனதை துன்புறுத்தி கொண்டு கடக்கக்கூடிய வாழ்க்கையில் எது மிச்சம் இருக்கும்? ரொம்ப அழகா சொன்னார்ல, அந்த கல்யாண மாப்பிள்ளைய பத்தி ஒரு விஷயம் சொன்னார். மனம் ரொம்ப அதை காட்சிப்படுத்துறது அப்படி இருந்தது. மனம் அங்க போய் உட்கார்ந்துருச்சு. கொஞ்ச நேரம் இந்த மாப்பிள்ளையின் பக்கம் போய் உட்கார்ந்துருச்சு. உன்னால நல்ல மாப்பிள்ளையா இருக்க முடியலனாலும் பரவாயில்லடா, நீ ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறியேன்னு சொல்லிட்டு கட்டி அணைத்துக் கொண்ட அந்த தந்தையை நான் வினாடிக்கு வினாடி நினைத்துக் கொண்டிருந்தேன். மனித நேயத்தோடு வாழ்வதை விட மகோன்னதமான ஒரு விஷயம் இந்த உலகத்தில் எது இருக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சுங்க, பீர் முகமது என்ற ஒரு மனிதர் தன் பயண கட்டுரையில் எழுதிய ஒரு விஷயம் என் மனதை உலுக்கி போட்டது. அப்படித்தான் இருக்கிறது இந்த செய்தி. மலேசியாவில் ரோட் போற கான்ட்ராக்ட் எடுத்துட்டு இருக்க ஒரு ஆளு ஆஸ்திரேலியா போயிருக்காரு. ரோட் கான்ட்ராக்டர் பீர் முகமது, அவர் பேர், இன்ஜினியர். அவர் தன் பயண கட்டுரையில் எழுதுகிறார் இந்த விஷயத்தை. ரோட்ல நின்னுட்டு எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு தன்னுடைய வண்டி வரணுங்கிற
அப்ப செல்போன் இல்லை. சாயந்தரம் 5 மணி ஆச்சு, வண்டி வரல. என்ன செய்யறது, எப்படி போறதுன்னு தெரியல. காத்து கொண்டிருக்கிறார். பனி கூடி கொண்டிருக்கிறது. அப்ப தூரத்துல இருந்து ஒரு ஜீப் வருது. கையை அசைச்சு நிறுத்துறார். ஜீப் நிக்குது. என்ன கொஞ்சம் டிராப் பண்ணிடுறீங்களான்னு கேட்கிறார். அந்த வண்டி ஓட்டுவர் சொன்னார், இல்லை நான் வேறு பக்கம் போகிறேன், நீங்கள் காத்திருந்தால் வண்டி வரலாம், இல்ல நீங்க இந்த விட்டுட்டு போனீங்கன்னா நான் செத்துருவேன், நீங்க வண்டி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, என்ன கூட்டிட்டு போங்க, உங்க நாட்டிற்காக நான் வந்திருக்கிறேன், இந்த வேலைக்காக நான் வந்திருக்கிறேன், என்னை அழைத்து செல்லுங்கள் என்றுடன். சரி ஏறுங்கள் என்றான். 5 கிலோமீட்டரை வண்டி ஓட்டிக்கிட்டு போய் அவர் அந்த ஸ்டே ஏரியால இறக்கிட்டு வண்டி திருப்புறாங்க அந்த மனுஷன். வண்டி திரும்புகின்ற பொழுது அவருடைய அந்த வண்டி ஓட்டுநருடைய மேலாடை நகர்கிறது. நகர்கின்ற பொழுது அந்த தோளிலே ரத்த குழி ஒன்று தெரிகிறது. அவரிடத்தில் கை இல்லை. எட்டி பார்க்கிறார், மடியில் அந்த கை இருக்கிறது. வரும்போது ரோடு ஆக்சிடென்ட் ஆயிட்டு கை அருந்த ஒருவன் தன்னுடைய வண்டியை தானே கொண்டு மருத்துவமனைக்கு போகின்ற அந்த வேளையில் ஒரு மனிதனுக்கு உதவி செய்துவிட்டு போயிருக்கிறான். அவன் ஒரு ராணுவ வீரன். ராணுவ வீரன் என்பவன் யார்? முதலில் ராணுவ விட்டுருங்க, வீரன் என்பவன் யார்? அறத்திற்கே அன்பு சார்பு என்பர் அறியார் தாத்தா வள்ளுவர். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார், மரத்திற்கும் அஃதிருக்குமே. ஒருவன் வீரனாக இருக்கிறான் என்றால் அடிப்படையில் அவன் மனதில் அன்பு இருக்க வேண்டும். அன்பு இல்லை என்றால் அதற்கு பெயர் வீரம் இல்லை, வன்முறை என்று பேசக்கூடிய தமிழ் நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திற்கு அன்பை போதிக்கக்கூடிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. நான் சிந்தித்து பார்க்கிறேன், எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையில் நாம் இருக்கிறோம். காற்றலைகளில் கரைந்து போகின்ற வெறும் அலைகளை எப்படியெல்லாம் நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் என்று யோசிக்கின்ற பொழுது பதறுகிறது. எவ்வளவு அன்பான வாழ்க்கை நம்முடையது. இந்த வாழ்க்கையை சரியான வகையில் கொண்டு செலுத்த முடியாமல் நம்மை தடுப்பது எது? தோல்வி பயம். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மருந்து சொல்றேன். நீங்கள் ஆழமான அன்பாகவும் ஆழமான நம்பிக்கை உடையவர்களாகவும் உங்கள் அடுத்த தலைமுறையை உருவாக்குகிறீர்கள் என்று சொன்னால், இதோ நான் ஒரு மருந்து தருகிறேன். அந்த மருந்தை இன்றிலிருந்து உங்கள் குழந்தைக்கு தரேன். நான் டாக்டர் பட்டம் பெற்றவள். இலக்கியத்தில் நான் கொடுக்கக்கூடிய மருந்து கூட இலக்கிய மருந்து தான். அதற்கு பெயர் வைட்டமின் என். அப்படின்னா நாம் எல்லோரும் நம் குழந்தைக்கு எது தருகிறோம் தெரியுமா? விட்டமின் எம். அதுக்கு பேர் விட்டமின் மணி. காசு கொடுக்கணும். 10 ரூபா கொடுத்தாலும் பையன் வாங்க மாட்டேங்கிறாங்க. 10 rupees ஒண்ணு கிடைக்காது மாமா. 100 rupees கொடுங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கேன்டீனுக்கு கேட்கிறான் பையன். காசு பற்றிய விஷயங்கள் இன்றைக்கு குழந்தைகளிடத்தில் மிக மிக வித்தியாசமான மனநிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அதையெல்லாம் சொல்லுவதற்கான சூழல் நிலையில் வித்தியாசமாக நான் சொல்லுகிறேன். இந்த விட்டமின் எம் செலவழிக்கிற இந்த பெற்றோர்கள் சொல்லுகின்ற ஒரே தாரக மந்திரம் என்ன தெரியுமா? எனக்கு எதையெல்லாம் கிடைக்கலையோ என் பிள்ளைக்கு அதெல்லாம் கிடைக்கணும். என்ன செலவு, என்ன செலவு? விட்டமின் எம் இங்கிலிருந்து கட் பண்ண என்ன டைம்? இப்போ 9 மணி. வீட்டுக்கு போகும்போது எப்படியும் 10-11 ஆயிடும். நைட்டு பண்ண முடியாது. இந்த மருந்தை ராத்திரியில கொடுக்க முடியாது. கொஞ்சம் நீங்களே தயாராயிட்டு காலையில இருந்து கொடுங்க. அதுக்கு பேர் தான் விட்டமின் நோ. குழந்தைகளுக்கு நோ சொல்லி பழகுங்க. என்ன வெறுப்பை வேறறி என்று சொல்லக்கூடிய இந்த பெண் விட்டமின் என்னை சொல்லுகிறாளே. ஆம், எத்தனை தகப்பன்மார்களும் தாய்மார்களும் தன்னுடைய குழந்தை 100 விஷயம் கேட்டால் 75 விஷயங்களுக்கு நோ சொல்லி பழகுகிறார்களோ அந்த குழந்தை தான் எதிர்ப்பு சக்தி கொண்ட குழந்தையாக வளருமே தவிர, கொடுத்து கொடுத்து பழக்கக்கூடிய குழந்தைகள் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் செத்து போகின்றன. போன வாரங்க லயன்ஸ் கிளப்க்கு பேச போயிருந்தேன். சத்தியத்திற்கு சாட்சியமாக நின்று நான் சொல்லுகிறேன். நான் பேசி வெளியில் வந்தவுடன் ஒரு பெரியவருங்க மலையாளம் பேசுறார். ஆனால் தமிழை மிக மலையாள வாசனையோடு பேசக்கூடிய அந்த மனிதர் ஒரு 65-70 வயது இருக்கும். என் கையை வந்து பிடித்துக் கொண்டு கண்களிலே கண்ணீர் விட்டுக்
கொண்டு சொன்னார், அம்மா உங்க பேச்சை கேட்க வந்த ஒரு குறிப்பிட்ட டைத்துக்கு மேல பேச்சு கேட்க முடியலம்மா, போயிட்டமான்னு சொல்லிட்டு இப்படி போன் எடுத்து காட்டினாரு. அதுல ஒரு 21-22 வயசு பையன் படுத்து கிடக்கிறான். கழுத்துல வந்து ஒரு பட்டையா ஒரு வரி இருக்கு. என்ன யாருன்னு கேட்டேன். 2 வாரத்துக்கு முன்னால தற்கொலை பண்ணிக்கிட்டான். இந்த போட்டோ தான் என் பேரன். என்ன தெரியுமா, நான் நோன் சொன்னதே இல்லம்மா என் பேரனுக்கு. நான் நோன் சொல்லாததுனால, என் மகன் நோன் சொல்லாததுனால, என் மருமகன் நோன் சொல்லாததுனால, யாரோ ஒருத்தர் நோ சொல்லிட்டான்றதுனால செத்துட்டாமா. நம் குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம்? வெறுப்பில்லாமல் அந்த குழந்தைகள் வளர வேண்டும் என்ற எங்க அம்மா எனக்கு வந்து வாட்ச் வாங்கி கொடுக்க மாட்டேங்குச்சுங்க. படிக்கும்போது 9ஆம் கிளாஸ்ல தான் செகண்ட் ஹேண்ட் வாட்ச், 7ஆம் கிளாஸ்ல தான் பிரஷ். ராத்திரிலாம் படுத்து தூங்கி இருக்கேங்க நான் தலையணையில. எப்போ வீடியோல எனக்கு நைட்டு கூட பிரஷ் தைக்கலான்ற அறிவு இல்ல. கொடுக்க மாட்டாங்க எதுவுமே. எவ்வளவு முறை கேட்டால் கிடைக்கும். இதோ அத்தகைய தாயால் வளர்க்கப்பட்ட நான் தான் இன்றைக்கு ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். 30 நாடுகளுக்கு மேலாக உலா வந்து கொண்டிருக்கிறேன். இதோ உங்கள் மனம் கவர்ந்த பேச்சாளராக நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். பதவி, பணம், செல்வாக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறது. என் தாய் எனக்கு நோ சொல்லித்தான் வளர்த்தாள். நோ சொல்லி வளர்த்து பாருங்க. எங்கே தவறு செய்கிறோம்? நாம் பேராசையால் நம்முடைய வாழ்க்கையை நாம் வேறு எதையோ திசையை நோக்கி செலுத்திக் கொண்டிருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. அதனால் நான் சொல்லுகிறேன், பெறுவதற்கும் இழப்பதற்கும் இந்த உலகத்தில் ஒன்றும் பெறுமதியானது தவிர இல்லை. ஒன்றே ஒன்று, அன்பும் இந்த வினாடியும் தவிர. அன்பாகவும் விழிப்புணர்வாகவும் வாழக்கூடிய ஒரு தகுதி படைத்த மனிதர்களாக நாம் இந்த தலைமுறையையும் உருவாக்கிவிட வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பல இடங்களில் நாம் தோற்கிறோம். உங்களுக்கு ஒரு கதை தெரியும். ஒரு பானை இருந்துச்சா, அந்த பானையில வந்து கீழே நெருப்பு இருக்குதான், ஒரு தவளை அந்த பானையில விழுந்துருச்சான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதல்ல அந்த பானைக்கு வந்து அந்த சூடு நல்லா இருந்ததா, நேரமாக தண்ணி கொதிக்க அந்த தவளை நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் இன்னைக்கு. அந்த தவளையை கொன்றது எது? அதனுடைய விடாமுயற்சியின்மை. சொல்லுங்க. நிறைய வச்சிருக்கோம் நம்ம. ஏன் தெரியுமா? இது அடுத்தவன் பிரச்சனை தானே. அடுத்தவன் பிரச்சனைனா நம்ம தான் ஜட்ஜ் ஆயிடுவோம். சுய பிரச்சனை தான் வக்கீலாகும். நமக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா என்ன ஆர்கியூமெண்ட், அடுத்தவங்க பிரச்சனை தீர்ப்பு தான். நாம தான் தவளை. சொல்லுங்க, நம்மள எது பண்றது? சூப்பர். என்ன தெரியுமா மேட்ரு? அவர் சொல்ற விஷயத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு உண்மை இருக்கு. ஆனா சொல்றாரு நமக்கு புரியல. ஆனா அவர் சரியா தான் சொல்றாரு. புரியுதா? புரியுற மாதிரி சொல்றோம். அதனாலதான் எங்களுக்கு நான் செலவு அதிகப்படுத்தி கூப்பிட்டு பேசுறேன். எல்லாருக்கும் தான் தெரியும் எல்லா விஷயமும், சொல்ல முடியாது. அந்த ஒரு ஆய்வாளர் சொன்னாங்க இந்த விஷயத்த. அந்த மிருகம் இருக்கு இல்லையா, அது கோல்ட் பிளட் அனிமல். அதனுடைய ரத்தம் வந்து குளிர்ச்சியான ரத்தம். அது தண்ணீர்ல இருக்கும். தண்ணீர் வத்திருச்சுன்னா தரையில இருக்கும். ஏன்னா வற்ற தன்னுடைய உடம்புல இருந்து தனக்குத்தானே அந்த சக்தியை வெளிப்படுத்தி அதுக்கு வாழ தெரியும். தரையிலும் வாழும், தண்ணீரும் வாழும். சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னுடைய உடலை மாற்றிக்கொள்ளும். தன்னுடைய ரத்தத்தினுடைய அந்த வெப்பநிலையை மாற்றிக்கொள்ளுகின்ற பிராணி தவளை. ஆனால் ஏன் அது செத்தது? ஏன் தெரியுமா? அந்த ஆய்வாளன் சொல்லுகிறான், அது ஒன்னும் PhD வெங்காய பச்சடி எல்லாம் படிக்கல. அதுக்கு கீழே நெருப்பு இருக்கிறதுலாம் தெரியாது. சூரியன் வந்து இப்படி சட்டுன்னு எல்லாம் கொதிக்காது. ஒரு அளவு இருக்கு. ஆனா இந்த நெருப்பு சீக்கிரமா கொதிக்குது பாருங்க. அதுக்கு தெரியாததுனால என்ன ஒரு அறிவு பாருங்க. நான் சொல்ற இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, இதோ அவர்கள் சொன்னார் இல்லையா, ஒரு புத்தகம் வாசிக்கின்ற பொழுது நான் வேறு, ஒரு புத்தகத்தை வாசித்த பிறகு நான் வேறு. செய்திகள் அப்படித்தான், சொல்ல அப்படித்தான். ஒன்று புரிந்ததற்கு பிறகு நாம் வேறு, ஒன்று புரிவதற்கு முன்னால் நாம் வேறு. பெர்னாட் ஷா சொல்வது போல் 40 வயதில் செத்து போகிறோம், புதைப்பதற்குத்தான் 60-70 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன.
அப்படி புரிஞ்சுக்கோங்க. என்ன மேட்டர் பாருங்க. அந்த கவலை என்ன செஞ்சுட்டான், நம்ம எல்லாரும் கவலைக்குதான் பல விஷயங்கள் in terms of money, பணம், உறவு, சிக்கல்கள், எக்ஸாமினேஷன், பிளஸ் 2 பிள்ளைங்க இருக்குங்களா, 10th பரப்பு, எல்லாத்துக்குமான சிக்கலுக்கான தீர்வு இதை புரிஞ்சிருச்சுன்னா வந்துடும் நமக்கு. கவலை என்ன செய்தா, அந்த சூடு ஏறும்பொழுது சூடு தானே சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சக்தியை வெளிப்படுத்துதான். சூடு இன்னும் அதிகமாகுது, இன்னும் சக்தியை வெளிப்படுத்து, சமாளிக்குது, சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு போயிட்டு ஒரு பிரஷர் பாயிண்ட் வரும்போது, கொதிநிலை வரும்போது, அடடா நாம சமாளிக்க முடியாது, நாம எகர தெரியாது. அதான் மேட்டர். இதோ எகரலாம் அப்படின்னு சொல்லி எகரும் பொழுது எகர்வதற்கான சக்தி இல்லாமல் செத்து போகிறது கவலை. பிரஷர் பாயிண்ட் எதை என்று தெரிந்து கொண்டு அந்த வினாடியில் யார் ஒருவர் தப்பி பிழைக்கிறார்களோ அவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்களே தவிர சமாளித்து விடுவோம் என்று சொல்லக்கூடியவர்கள் தோற்கிறார்கள். அந்த வினாடியில் நின்று யோசிப்பது, விழிப்புணர்வோடு இருப்பது பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழையாக நான் இதை கருதுகிறேன். எல்லாருக்கும் தாங்க சிக்கல் இருக்கு. நான் எப்பொழுதும் பாரதியினுடைய ஒரு பாட்டை சொல்லி தொடங்குவேன். எவ்வளவு பிரிச்சு சொன்னா கூட ஓப்பனிங்கிறதுனால ரசிக்கிறாங்களே தவிர விஷயங்களை யோசிக்கிறாங்க இல்ல மக்கள். அதனால அந்த பாட்டை அப்புறமா சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப சொல்ற பாருங்க, என்ன சூப்பர் பாட்டு பாருங்க. நம்மில் பல பேர் அப்படி இருக்கிறோம், சில பேர் அப்படி இல்லை. இல்லாதவர்கள் சாதனையாளர்கள் பாருங்க. மிக நுட்பமா யோசிச்சா அந்த பாட்டினுடைய வரி பாருங்க. தேடி சோறு நிதம் தின்று. பாரதி உண்மைதாங்க. அது எப்படி? எட்டயபுரத்தில் மட்டும் ஒருத்திக்கு நெருப்பை சுமந்த கருப்பு. நெருப்புதான், அக்கினிதான். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, தேவையே இல்லாத விஷயத்தை பேசு. ரொம்ப முக்கியமா இப்போ ஆனா அதான் பேசு. அடுத்த படம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே அரசியல் ஏதேனும் ஒரு மாற்றம். படம் விற்பனை ஆயிடும். ஒரு படத்துக்கு யாரோ ஒருத்த எதிர்ப்பு தெரிவிக்கிறான். ஏன்னா யாரோ ஒருத்த எதிர்ப்பு தெரிவிச்சிட கூடாதுங்கிறதுனாலே தெரிவிக்கிறான். அரசியல் இப்ப தேவையா? இந்த ஆள் அந்த அம்மாவை பத்தி சொன்னா, அந்த அம்மாவை பத்தி நீ எப்படி சொல்லலாம்? ஊரே கொந்தளிக்குது. இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன செய்ய போறீங்க? அதை விட எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் நாட்டில் நடந்துட்டு இருக்கு. நம்முடைய கன்னங்களில் கல்லறிந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் தீ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி பேசுவதற்கு நமக்கு துப்பு கிடையாது. யாரோ ஒருவர் பேசுகின்ற சிறிய விஷயங்களை எடுத்துக்கொண்டு அரசியல் பேசிக் கொண்டிருக்கோம். அப்புறம் நாம் விழிப்புணர்வு நிலையில் இருக்க வேண்டும். பாரதி சொல்கிறான், தேடி சோறு நிதம் தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசு. மனம் வாடி துன்பம் மிக உழன்று. பாரதி யார் தெரியுமா வன்முறையில் ஈடுவார்கள்? யாருடைய மனம் முதலில் துன்பப்பட்டு வாடுகிறதோ அவர்களால் தான் வன்முறை நிகழும். அதனால்தான் நான் வெறுப்பை வேறறுக்க சொல்கிறேன். மனதிலே வெறுப்பு இருந்தால் அடுத்தவர்களுக்கான துன்பம் இதோ காத்திருக்கிறது. பிராணிகளிலேயே ஆபத்தான பிராணி மனிதன். அவன் மனசுல ஒண்ணு வச்சுட்டான்னு வச்சுக்கங்க. மிக ஆழமான விஷயத்தை நான் சொல்லுகிறேன். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறை எனக்கு மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நான் அப்படி இல்லை அப்படிங்கிறான் பாரதி. மனதில் இருக்கக்கூடிய வெறுப்பை வேறறுக்க வேண்டும் என்றால் நம்முடைய மனதிலே நாம் காயப்படாமல் இருப்பது. நம்மில் எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும்? ஒருத்தர் ரொம்ப பிரச்சனையா வந்து உட்கார்ந்தாங்க. அவங்க வீட்டுல அவங்க மனைவி மரணப்படுக்கையில இருக்கா. நான் ரொம்ப ஆடிக்கிற விஷயம் யார்
இந்த உறவுகளிலே ரொம்ப அற்புதமான உறவு கணவன் மனைவி என்று பல பேருக்கு அது சரியா வாய்க்கிறது. படுத்துட்டு இருக்கா மனைவி, 75 வயசு, 50 வயது தாம்பத்தியம், படுக்கையில் கிடக்கின்ற மனைவி கணவனை இழைத்தார், ஐயா இங்க வாங்க, நிறைய பிரச்சனையில இருக்கிறீங்களா, இங்க வாங்க, நான் எனக்கு எப்படியோ இருக்குது, நான் நிறைய நாள் இருக்க மாட்டேன், உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், எல்லாரும் வியக்கிற மாதிரி 50 வருஷம் சேர்ந்து வாழ்ந்துருக்கோம், உங்ககிட்ட நான் இது வரைக்கும் எதுவும் மறைச்சது இல்லை உன்னை தவிர. கல்யாணம் ஆகி நான் வரும்பொழுது என் பாட்டி எனக்கு ஒரு பெட்டி கொடுத்ததா, இந்த பரன் மேல ஒரு பெட்டி இருக்கு தெரியுமா? ஆமா. அந்த பெட்டியை பத்தி நீ கேட்க கூடாதுன்னு நான் ஃபர்ஸ்ட் டேயே சொன்னேன். ஆமா சொன்னேன். நீங்க அதை கேட்டீங்கன்னா அது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் செத்துருவேன்னு சொன்னேன். ஆமா சொன்னேன். ஆனா நீங்க அது இருந்தா நீ இது வரைக்கும் கேட்கல, அதுக்கு நன்றி. அதை நீங்க திறந்து பார்க்கல, அதுக்கு நன்றி. உனக்கு எப்படி தெரியும் நான் அதை திறந்து பார்க்கலன்னு? நான் எப்பவுமே அதுல ஒரு விஷயம் வச்சிருப்பேன், நீங்க திறந்தீங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சிடும். நீங்க அதை திறந்ததில்லை, உண்மையில் நான் அதை திறந்ததில்லை. அதை எடுங்க, அதுல என்ன இருக்குன்னு சொல்றேன். இன்னும் எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரியல, உங்ககிட்ட சொல்லாம போக விருப்பம் இல்லை, எடுங்க. அவர் எடுத்து கொடுத்தா, என் வாழ்க்கையை மாற்றிய ஒரு விஷயங்க எடுத்து கொடுத்தாரா. திறந்து பார்த்தா ஒரு பேக்கெட்டு, 2 குட்டி பொம்மை. என்னடா இது பொம்மை? இல்ல, நான் கல்யாணம் ஆகி வர அன்னைக்கு என் பாட்டி சொன்னா, பாப்பா உன் புருஷன் உன் கூட எவ்வளவு கடுமையா நடந்துகிட்டாலும் அவனோடு விவாதம் செய்யாதே, டோன்ட் ஆர்கியூ வித் யுவர் ஹஸ்பண்ட். அப்படி விவாதம் செய்யறவன் எனக்கு கோபம் வருமே பாட்டி, என்ன சொன்னாலும் ஏத்துக்கிறதா? கோபம் வரும். நான் உனக்கு ஒரு பொம்மை செய்ய கத்து கொடுக்குறேன், கோபம் வரும்போது குட்டி பொம்மை தான், டக்குன்னு செஞ்சிடலாம், இந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்தா, அதான் அந்த பொம்மை. எடுத்து பார்த்து கண்ணீர் விட்டு கதறாங்க. 2 பொம்மையா? 50 ஆண்டுகள் வாழ்க்கை 2 பொம்மையா? அப்படின்னு உடனே இவர் கை தட்டுற மாதிரியே அவரும் கை தட்டு. அவங்க சொன்னா, இந்த பேக்கெட் எடுங்க, அந்த பேக்கெட்ல 1 லட்சம் ரூபாய் பணம், நிறைய பொம்மை செஞ்சேன், வித்து காசாக்கிட்டேன், உனக்கு யாரும் சோறு போட மாட்டாங்க, இதை வச்சு பழிச்சு கணிச்சிருக்கா. பல நேரங்களில் யாரோ ஒருவர் மன்னிக்கத்தான் நாம் உயிரோடு உலவி கொண்டிருக்கிறோம். எப்பனை மட்டும் மனதிலே நினைத்து கொண்டால் வாழ்க்கை சுகமாகும். யாரோ ஒருவர் நம்மை நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்களேன், வாசிப்பு ஏன் தெரியுமா ரொம்ப முக்கியம்? மற்றதெல்லாம் விடுங்க, நான் டாக்டர், அவங்க IAS, அவரும் பெரிய பதவி, இவங்களும் பெரிய பெரிய பதவி, படிச்சவங்கெல்லாம் பெரிய பதவியில் இருக்கிறோம்ல. வாசிக்கிறது பதவிக்காகவோ சம்பாதிக்கிறதுக்காகவோ இல்ல, உண்மையா சொல்றேன். அதெல்லாம் வாசிச்சுலாம் நாங்க பெரிய பதவியில இல்ல. இந்த பாடத்திட்ட புத்தகங்கிறது வேற, நாங்கள் இங்கே வாசிக்க சொல்லுகின்ற விஷயங்கள் வேறு. யார் ஒருவர் வகுப்பறையிலிருந்து வெளியில் கிளம்பி வந்து வாசிப்பார்களோ அவர்கள் தான் புகழை பெற முடியுமே தவிர மற்றவர்கள் வெறும் சம்பாத்தியத்தை தான் பெற முடியும். வெளியில கிளம்பி வரலாம். இந்த வாசிப்பு நிகழ்கின்ற தளம் ஒருத்தர் இருந்தாங்க, அவன் எப்ப பார்த்தாலும் புருஷன் பொண்டாட்டி அடிப்பான் போட்டு, எப்ப பார்த்தாலும் பிடிச்சிட்டு அடிப்பான். அவர் நாள் சைக்கிள்ல போய்கிட்டே இருக்கான், போலீஸ்காரன் பிடிச்சிட்டான், போட்டு நைக்கு அடி அடின்னு அடிச்சிருக்கான், காரணமே இல்லாம. அடி வாங்கிட்டு காலையில போன்ட்டான். நேரா பொண்டாட்டி கிட்ட வந்தவன் யோசிக்கிறான், காரணமே இல்லாம அடி வாங்குறது எவ்வளவு பெரிய வழி இல்ல அப்படின்னு யோசிச்சான். பொண்டாட்டி அடிக்கிறத விட்டுட்டான். இப்படி இன்னொரு சிறுகதை, அதை பொண்டாட்டி அடிக்கிறவன் படிச்சான்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ் கிட்ட சிக்காமலேயே பொண்டாட்டி அடிக்கிறத விட்டுற மாட்டான். அதுக்குதான் படிக்கிறது, அதுக்குதான் படிக்க சொல்லுது. நம் வாழ்க்கையில் நாம் இதுவரைக்கும் இருந்த மாற்றங்களை, இதுவரைக்கும் எதிர்பார்த்த மாற்றங்களை ஒரு சொல், ஒரு வாசிப்பு நமக்கு தரும். எந்த ஒரு ஆழமான விசாரணைகளோ தேடலோ அனுபவங்களோ இல்லாமல் நமக்கான ஒரு அறிவு வந்து சேரக்கூடிய ஒரு இடமாக வாசிப்பு இருக்கிறது. எவ்வளவு கோபம் மனதில், எவ்வளவு கோபம், அந்த கோபத்தினுடைய உச்சம். நான் சொல்றேங்க, இந்த கல்யாண மலைன்னு ஒரு நிகழ்ச்சி போன மாசம் நான் பேசுறேன், போன மாசம் முந்தின மாசம் பேசுறேன். பேசிட்டு கீழே இறங்கி போறேன். எனக்கு 10:20க்கு ட்ரெயின்.
10:20 ட்ரெயின் பிடிக்கணும். 9:30 மணி ஆயிடுச்சு. அடிச்சு புடிச்சிட்டு ஓடுறோம். என் கூட ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் பேர் திருப்பூர் கிருஷ்ணன். ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஆர்ப்பாட்டம் எல்லாம் பேச மாட்டாரு, ஆழமா பேசுவார். அலங்காரம் எல்லாம் பேச தெரியாது, ஆனால் புத்தியில் அறைவது போல் பேசுவார். நம்முடைய குறையே என்ன தெரியுமா? நான் பெரம்பலூர் மக்களை அதிலிருந்து விளக்கம் அளிக்கிறேன். ஆர்ப்பாட்டமாகவும் அலங்காரமாகவும் பேசக்கூடியவர்கள், நகைச்சுவையாகவும் பேசக்கூடியவர்களை மட்டும்தான் கேட்டு கேட்டு பழகி போன சமூகம், தாழ்ந்து கிடக்கின்ற சமூகம் நம் சமூகம். ஆர்ப்பாட்டமாக இல்லாமல் அமைதியாக சில விஷயங்கள் வந்து சேரும். அதை கேட்கக்கூடிய புத்தி நமக்கு இருக்க வேண்டும். இதோ நான் கீழே இறங்குறேன், நேரா போய் லக்கேஜ் எடுக்கிறேன். ஸ்டேஷனுக்கு போனோம். ரயில்வே ஸ்டேஷன் 9:45 தாண்டுது. கார்ல ஏறுறோம், வந்து இறங்குறோம். அவரு இட்லி பேக்கெட் வச்சு நிக்கிறாங்க விழா குழுவினர். கையில எடுத்துக்கிட்டு சீக்கிரம் போனா 10:05 ஆயிடுச்சு. இன்னும் 15 நிமிஷம் வேக வேகமா நடக்கிறோம். இங்க இருந்து அந்த கார் பார்க்கிங் வரைக்குமான அவர் என்னோட நடக்கிறாரு. சொல் எப்படி மாற்றும், செய்திகள் எப்படி நம்மை மாற்றும், நம் மனதை எந்த அளவிற்கு கழுவுகிறது என்று யோசிக்கிறேன். இந்த உலகத்திலேயே இதோ நபிகள் நாயகம் சொல்கிறார், என் சொர்க்கமும் என் நரகமும் எங்கே இருக்கிறது நபிகளே என்று கேட்டதற்கு அவர் சொன்னார், உன் சொர்க்கமும் உன் நரகமும் வெகு பக்கத்தில் இருக்கிறது. எப்படி? உன் கால் செருப்பின் வாருக்கும் உன் காலின் தோலுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இடைவெளிதான் உன் சொர்க்கமும் நரகமும் என்று பேசு. அவ்வளவு நெருக்கமானதா நம்முடைய சொர்க்கமும் நரகமும்? அவ்வளவு நெருக்கமானதுதான். காலையில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அது சொல்லிட்டு நான் திருப்பூர் கிருஷ்ணனுக்கு வரேன். நீ எதை வேண்டுமானாலும் வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். தேர்ந்தெடுப்பதற்கான முழு உரிமையும் சுதந்திரமும் உனக்கு இருக்கிறது. ஆனால் அதனால் வரக்கூடிய விளைவுகளில் இருந்து விடுபடக்கூடிய சுதந்திரம் உனக்கு இல்லை. அழகான விஷயம். எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்துக்கொள், அதனால் வரக்கூடிய விளைவுகளில் இருந்து நீ தப்ப முடியாது. எவ்வளவு ஆழமான செய்தி புரியணுமே. எனக்கு புரிஞ்சிருச்சுங்க. வேக வேகமா சொல்லிட்டே போறாரு. பர்வீன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ணா அவர் அரசியல் அறம் பேசுறார், நான் கல்வி அறம் பேசுறேன். பேசிட்டு போயிட்டாருங்க. 2 விஷயம். என் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்தேன், முடிந்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வாருங்கள். சொல்லுதானே? யாருடைய பொருட்செலவிலோ நமக்கு வந்து கிடைக்கிறது, யாருடைய உழைப்பிலோ நமக்கு வந்து கிடைக்கிறது. இயற்கையின் அருள் இருந்தால் மொழிய சொற்கள் வந்து சேராது என்பது என்னுடைய துணிவு. அந்த சொல் இந்த வார்த்தைகளில் இருந்து உங்களுக்கு கிடைக்குமானால் எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி போறாருங்க. சொல்ற அவருக்கு வேலை கிடைச்சிருக்கீங்க. என்னை நானே சுய பரிசோதனை செய்து கொண்ட இடம், என் மனதில் இருக்கக்கூடிய அழுக்கை அழுத்தி எறிந்த இடம். யாரிடம் அடுக்கு அழுக்கு இல்லை, யாரிடம் பொறாமை இல்லை, யாரிடம் கோபம் இல்லை, எல்லோரிடத்திலும் கொட்டி கிடக்கிறது. பாரதி அதைத்தான் சொல்லுவான், துணி வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாறி. மனம் வெளுக்க சாம்பல் இல்லை எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாறி. மனம் வெளுக்கும் சாம்பல் இதோ நான் சொல்கிறேன். அவரை என்ன போட்டார். அந்த சாம்பலை எழுதி பூசிக்கொண்டுதான் நான் அந்த கோச்சில ஏறினேன். குருவாக நின்று பேசிக்கொண்டு வந்தார். எனக்கு வேலை கிடைச்சது பர்வீன். நான் ஒரு கடிதம் போட்டேன் அப்பாக்கு. வீட்டுக்கு போனேன், ரயில்ல தான் போனேன். போய் இறங்கும் போது அப்பா கடுகடுன்னு இருந்தார். சரி, எங்க அம்மா கூட கூப்பிட்டுச்சு, டேய் வாடா கிருஷ்ணா. ஏமா அப்பா பேச மாட்டேங்கிற, கோவத்துல இருக்காரு. நீ ஒரு வாய் காபி சாப்பிட்டு போய் இப்பதானே வந்தேன், அப்புறம் போய் அவர்கிட்ட திட்டு வாங்கிக்கலாம். காபி சாப்பிட்டு போனேன். அப்பா சொன்னார், உனக்கு அவ்வளவு திமிரோ? புரியுதா பாருங்க உங்களுக்கு? எனக்கு புரிஞ்சிருச்சு. உனக்கு அவ்வளவு திமிரோ? என்னப்பா செஞ்ச? வேலை கிடைச்சிருச்சு, கடிதாசி போடுற. ஏன்பா என்னப்பா தப்பு? உனக்கு இங்கிலாந்து லெட்டர் கேக்குதோ? ஏன் போஸ்ட் கார்டுல போட முடியாதோ? வேலை கிடைத்து விட்டது, அப்பா உங்களை சந்திக்க வருகிறேன், நீ 2 வார்த்தைகளில் முடித்தாயே, மீறி இவ்வளவு இடம் இருந்தது. யாரோ யாருக்கோ எந்த உணர்வுகளையோ வடித்தெடுக்கக்கூடிய அந்த இடத்தை இப்படி வீணாக்கி விட்டாயே, உனக்கு இவ்வளவு ஆடம்பரமான எங்க அப்பா கேட்டார். என்ன ஒரு வார்த்தைகள் இது! எந்த ஆடம்பரத்தில் நாம் இருக்கிறோம்? நாம் வீணடிக்கிற இடமோ குப்பை
குப்பைகளோ நம்முடைய வார்த்தைகளோ அது யாருக்குரியதோ அந்த யாருக்குரியதையோ நாம் எடுத்து வீணாக்கி கொண்டிருக்கிறோம். என்னுடைய அம்மா வீட்டுக்கு வந்தவங்க சொன்னாங்க, வீட்டுல அது பெரிய குப்பை தொட்டி, பெரிய பாக்கெட்ல குப்பை எடுத்து வெளியில போனேன். அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க, சுல்தானா இந்த குப்பைக்கு நீ எவ்வளவு செலவழிச்சிருக்க தெரியுமா? புரியல, என்னம்மா சொல்றீங்க? உன் வீட்டில் இருந்து வெளியேறுகின்ற குப்பை எதுவும் உனக்கு இலவசமாக வருவதில்லை. காசு கொடுத்து வாங்குறதான் நம்ம குப்பையா வெளியில கொண்டு போறோம். அதனால செலவு செய்வதில் கவனம் வை. யாருடைய வீட்டில் இருந்து குறைந்த அளவு குப்பை போகிறதோ அவர்கள் தான் பொருளாதார நிபுணர்களாக குடும்பத்தை நடத்துகிறார். என்ன விஷயங்கள் இதெல்லாம் புரியவே மாட்டேங்குதுங்க நமக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் எப்பொழுதும் யாரோ சொன்ன விஷயங்கள் தான். திருப்பூர் கிருஷ்ணன் சொல்லிட்டு போயிட்டார், இது கூட பெரிய விஷயம் இல்ல. பர்வீன் சுல்தான் நான் பேசினா ஒரு விஷயம் நடக்கும். காட்சிப்படுத்துவேன் ஒரு படம், உங்க உள்ள ஒரு கேமரா இருக்கு, அதை ஆன் பண்ணு. நிறைய நாளா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு ரஸ்ட் ஆயிடும், புரியுது. நான் சின்ன வயசுல எனக்கு வீட்டுக்காரா வரவங்க எல்லாம் எப்படி இருக்கணும்னு நினைச்சிருக்கேன் தெரியுமா? சத்தியமா நினைச்சிருக்கேன். இந்த குதிரையில வந்தியத்தேவன் வருவாங்க, அதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டுருக்காங்க ஒரு காலத்துல. யோசிச்சு